அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்திய அரசியலமைப்பிலிருந்து முக்கியமான ஒரு 42 வினாக்கள் தேர்வு எழுதல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் வினா பாருங்க. உலகிலேயே நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு கொண்ட நாடு எது? உலகிலேயே நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு கொண்ட நாடு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, இந்தியா. இரண்டாவது வினா, ஒழுங்குமுறை சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? ஒழுங்குமுறை சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? இது ஒரு முக்கியமான வினா, அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கிபி 1773. ஒழுங்குமுறை சட்டம் கிபி 1773. மூன்றாவது வினா, பிட் இந்தியா சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? ஒரு முக்கியமான வினா, பிட் இந்தியா சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, கிபி 1784. பிட் இந்தியா சட்டம் கிபி 1784. நாலாவது வினா, எந்த சட்டத்தின் கீழ் இஸ்லாமியருக்கு தனித்தொகுதி முறை அறிமுகம் செய்யப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, மிண்டோ மார்லி சீர்திருத்தம் 1909. முஸ்லிம்களுக்கான தனித்தொகுதி மிண்டோ மார்லி சீர்திருத்தம். ஐந்தாவது வினா, இந்திய சுதந்திர சட்டம் இங்கிலாந்து பாராளுமன்றத்தால் எப்பொழுது நிறைவேற்றப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் சி, ஜூலை 18, 1947. இந்திய சுதந்திர சட்டம் இங்கிலாந்து பாராளுமன்றத்தால் ஜூலை 18, 1947 ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. ஆறாவது வினா, இந்திய அரசியலமைப்பின் முதல் கூட்டம் டெல்லியில் என்று நடைபெற்றது? சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, டிசம்பர் 9, 1946. அதோட தற்காலிக தலைவர் யார் இருப்பான்னா சச்சிதானந்த சின்ஹா இருப்பாரு. தற்காலிக தலைவர் சச்சிதானந்த சின்ஹா. ஏழாவது வினா, இந்திய அரசியலமைப்பின் இரண்டாவது கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது? இந்திய அரசியலமைப்பின் இரண்டாவது கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, டிசம்பர் 11, 1946. அதோட நிரந்தர தலைவர் யார் இருப்பார்னா ராஜேந்திர பிரசாத் தேர்வு. எட்டாவது வினா, நேரு பிரதமராக கொண்ட இடைக்கால அரசு எப்போது நிறுவப்பட்டது? நேருவை பிரதமராக கொண்ட இடைக்கால அரசு எப்போது நிறுவப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் பி, 1946. ஒன்பதாவது வினா, இந்திய அரசியலமைப்பு குழுவின் சட்ட ஆலோசகர் யார்? இந்திய அரசியலமைப்பு குழுவின் சட்ட ஆலோசகராக இருந்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, BNR ராவ். பத்தாவது வினா, பூர்ண சுயராஜ்ய தினம் எப்போது அனுசரிக்கப்பட்டது? பூர்ண சுயராஜ்ய தினம் எப்போது அனுசரிக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் பி, ஜனவரி 26, 1930. பூர்ண சுயராஜ்ய தினம் ஜனவரி 26, 1930. 11வது வினா, இந்திய அரசியலமைப்பு குழு உறுப்பினர்கள் 284 பேர் கையொப்பமிட்டு எப்போது அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1949 நவம்பர் 26. 12வது வினா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது என்று? இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது என்று? சரியான விடை ஆப்ஷன் சி, 1950 ஜனவரி 26. 13வது வினா, முகவுரை, நீதி புனராய்வு, அடிப்படை உரிமைகள் போன்ற அரசியலமைப்பு மூலங்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? ஒரு முக்கியமான வினா, முகவுரை, நீதி புனராய்வு, அடிப்படை உரிமைகள் போன்ற அரசியலமைப்பு மூலங்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, அமெரிக்கா. 14வது வினா, சட்டத்தின் வழி ஆட்சி, ஒற்றை குடியுரிமை போன்ற அரசியலமைப்பு மூலங்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? சட்டத்தின் வழி ஆட்சி, ஒற்றை குடியுரிமை போன்ற அரசியலமைப்பு மூலங்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் டி, இங்கிலாந்து. 15வது வினா, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள், குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை போன்ற அரசியலமைப்பு மூலங்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள், குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை போன்ற அரசியலமைப்பு மூலங்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் பி, அயர்லாந்து. அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை அயர்லாந்து.
16வது வினா சட்டத்திருத்த முறை அரசியலமைப்பு மூலங்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? சட்டத்திருத்த முறை அரசியலமைப்பு மூலங்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி தென்னாப்பிரிக்கா. சட்டத்திருத்த முறை தென்னாப்பிரிக்கா. 17வது வினா அரசியலமைப்பு திருத்தங்களை பொது வாக்கெடுப்பு முறைக்கு விடும் நாடு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி சுவிட்சர்லாந்து. 18வது வினா இந்திய அரசியலமைப்பில் சமதர்மம் என்ற சொல் எத்தனையாவது சட்டத்திருத்தம் மூலம் இணைக்கப்பட்டது? ஒரு முக்கியமான வினா இது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 42வது சட்டத்திருத்தம். 19வது வினா சட்டப்பிரிவு 370 ஜம்மு காஷ்மீர் பகுதிக்கு வழங்கப்பட்ட சிறப்பு தகுதி ரத்து செய்யப்பட்ட ஆண்டு. சட்டப்பிரிவு 370 ஜம்மு காஷ்மீர் பகுதிக்கு வழங்கப்பட்ட சிறப்பு தகுதி ரத்து செய்யப்பட்ட ஆண்டு. சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆகஸ்ட் 5, 2019. 20வது வினா சங்கரலிங்கனார் உயிர் நீத்த நாள் என்று. சரியான விடை ஆப்ஷன் பி அக்டோபர் 13, 1956. 21வது வினா 42வது சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்த பிரதமர் யார்? 42வது சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்த பிரதமர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி திருமதி இந்திரா காந்தி. 22வது வினா சங்கரலிங்கனார் எத்தனை நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார்? ஒரு முக்கியமான வினா. சரியான விடை ஆப்ஷன் சி 76 நாட்கள். 23வது வினா இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் யார்? இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ பி.ஆர். அம்பேத்கர். 24வது வினா அரசியலமைப்பில் தரப்படாத நிறுவனம் எது? அரசியலமைப்பில் தரப்படாத நிறுவனம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி நிதி ஆயோக். 25வது வினா இந்திய ஒன்றியத்தின் நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் மற்றும் ஈரவைகளை கொண்டது என கூறும் சரத்து எது? சரியான விடை ஆப்ஷன் சி சரத்து 79. 26வது வினா அரசமைப்பு திருத்தச் சட்டம் முன்வரைவு பற்றி கூறும் சரத்து எது? சரியான விடை ஆப்ஷன் சி சரத்து 368 கிளாஸ் 2. 27வது வினா தேசிய வாக்காளர் தினம் என்று. தேசிய வாக்காளர் தினம் என்று. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஜனவரி 25. தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25. 28வது வினா எந்த மொழியிலிருந்து டெமோக்ராசி என்ற வார்த்தை பெறப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கிரேக்கம். டெமோக்ராசி என்ற சொல் கிரேக்கம். 29வது வினா மக்களால் மக்களுக்காக மக்கள் நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி ஆபிரகாம் லிங்கன். 30வது வினா சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை வாதுரைத்தவர் யார்? சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை வாதுரைத்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஏ.வி. டைசி. சட்டத்தின் ஆட்சி ஏ.வி. டைசி. 31வது வினா மொழிவாரி மாநிலங்கள் அமைக்க உதவிய கமிட்டி எது? மொழிவாரி மாநிலங்கள் அமைக்க உதவிய கமிட்டி எது? சரியான விடை ஆப்ஷன் டி பசல் அலி கமிட்டி. எந்த ஆண்டு சமர்ப்பிச்சிருப்பாங்கன்னா 1955. 32வது வினா அரசியல் அறிவியலின் தந்தை யார்? அரசியல் அறிவியலின் தந்தை யார்? சரியான விடை ஆப்ஷன் சி அரிஸ்டாட்டில். அரசியல் அறிவியலின் தந்தை அரிஸ்டாட்டில். 33வது வினா கிராம சபை பற்றி கூறும் சரத்து எது? கிராம சபை பற்றி கூறும் சரத்து எது? சரியான விடை ஆப்ஷன் டி சரத்து 243 ஏ. 34வது வினா பசுவதை தடுப்பு சட்டம் பற்றி கூறும் சரத்து எது? பசுவதை தடுப்பு சட்டம் பற்றி கூறும் சரத்து எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ சரத்து 48 ஏ. பசுவதை தடுப்பு சட்டம் 48 ஏ. 35வது வினா எந்த உறுப்பின்படி நாடாளுமன்ற உறுப்பினர் எவரேனும் இந்தி மற்றும் ஆங்கிலம் தெரியாதவராக இருப்பின் அவர் தனது தாய்மொழியில் உரையாற்ற அவைத்தலைவர் அனுமதிக்கலாம் என்று கூறும் சட்டப்பிரிவு எது?
சரியான விடை ஆப்ஷன் ஏ உறுப்பு 120. 36வது வினா 74வது அரசியலமைப்பு திருத்தத்தின்படி நகராட்சியின் அதிகாரமும் பொறுப்பும் இடம்பெற்றுள்ள அட்டவணை எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ 12வது அட்டவணை. 37வது வினா கீழ்காணும் கூற்றுகளில் தவறான ஒன்று எது? கீழ்காணும் கூற்றுகளில் தவறான ஒன்று எது? சரியான விடை ஆப்ஷன் சி மத்திய அரசு இந்து வாரிசு உரிமை திருச்சட்டம் 1989 என்பது தவறானது. அப்ப என்ன பார்த்தீங்கன்னா போக்சோ சட்டம் 2012 சரியானது. குழந்தைகளுக்கான உதவி மைய எண் 1098 சரியானது. கல்வி உரிமை சட்டம் அதாவது RTEன்னு சொல்லுவோம் அது வந்து 2009. அப்ப இதுதான் தவறானது. 38வது வினா கீழ்காணும் ஒன்றுகளில் தவறான ஒன்று எது? கீழ்காணும் கூற்றுகளில் தவறான ஒன்று எது? சரியான விடை ஆப்ஷன் டி நீதிமன்றங்கள் திருத்தம் 2000 ஆண்டு தொடங்கப்பட்டது என்பது தவறு. நீதிமன்றம் எப்பன்னா 2005. விரைவு நீதிமன்றம் தான் 2000. அப்ப லோக் அதாலத் விரைவான நீதியை வழங்க அமைக்கப்பட்டது அது சரியானது. குடும்பம் தொடர்பான சட்ட விவகாரங்களை குடும்ப நீதிமன்றம் கையாளுகிறது. நடமாடும் நீதிமன்றங்கள் கிராமப்புற மக்களுக்கு இடர்களை தீர்க்கும். இது மூன்றுமே சரி. அப்ப தப்பு வந்து நீதிமன்றம் 2000 என்பது தவறானது. நீதிமன்றம் வந்து 2005. 39வது வினா இந்தியர்களுக்கு அரசியலமைப்பு எழுதும் ஆற்றல் இல்லை என்று கூறியவர் யார்? இந்தியர்களுக்கு அரசியலமைப்பு எழுதும் ஆற்றல் இல்லை என்றவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ லார்ட் பென்ஹெட். 40வது வினா வைசிராய் ஆலோசனை குழுவில் இடம்பெற்ற முதல் இந்திய உறுப்பினர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி SP சின்ஹா. 41வது வினா நமது தேசிய சின்னமான கங்கை ஆறு அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் சி 2008. கங்கை ஆறு 2008. 42வது வினா நம்ம தேசிய சின்னமான தாமரை அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் ஏ 1950. தாமரை 1950. நண்பர்களே இனி நம்ம இந்திய அரசியலமைப்பிலிருந்து முக்கியமாக ஒரு 42 வினாக்கள் தேர்வு வழியில் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க் கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி வணக்கம். நாளை மற்ற வழி சந்திப்போம்.